மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் கூசவே மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற வரட்டும் வாசல் தேடி என்று காவல் மீற வளையல் ஓசை ராகமாக இசைத்தே வாழ்த்து பாடலை ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தே ஆசை காதலை நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது. Thank you friends. ஓகே சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ சந்திச்சு கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளும் தடைகளும் என்னன்னு சொல்லுங்களா? அதாவது இப்போ உங்களுடைய இளமை காலத்தில் வந்து நீங்கள் நிறைய தடைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம், என்ன சொல்கிறீங்க? அதே போல் உங்களுடைய சில தடைகள் வேறுகள் வந்து இருந்திருக்கலாம், என்ன விடயம் என்று சொல்லணும். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் வந்து மியூசிக் தான் எடுத்து நானே இல்லை, கேம்பஸ்லேயும் அதே போல் மியூசிக் தான் படிக்கணும்னு சொல்லி எனக்கு ஆர்வமாக இருந்தது. அப்போ அந்த டைமில் நான் மியூசிக் காலேஜுக்கு வந்து நான் ஃபோம் போட்டிருந்தேன். நான் எனக்கு இன்டர்வியூலையும் வந்திருந்தது, பாசண்ட் வந்திருந்தது. ஆனாலும் எங்களுக்கு அந்த சமஸ்கிருத மொழி படிக்கிறதுக்கு எங்களோட எழுத்து வந்து அங்கே இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு மியூசிக் காலேஜில் போய் படிக்க இல்லாமல் இருந்தது. அதுவுமே ஒரு சவாலாக எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படிக்கிற காலத்திலே நிறைய சவால்கள். அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ ஸ்கூல் படிக்கிற காலத்தை எடுத்துக்கொண்டா அங்கே வந்து இப்போ படங்கள் அப்படியான விடயங்கள் வரும். அந்த படங்கள் வந்து எங்களுக்கு செய்ய இயலாது. அப்போ நாங்கள் வந்து தியரி கேள்விகளை மட்டும்தான் செய்து அதுகளில் வர்ற மார்க்ஸை தான் நாங்கள் எடுத்தோம். அப்படிப்பட்ட சவால்களையும் தாண்டி தான் இந்த இப்போ படித்த ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுதர்ஷினி என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு இப்போ இந்த அதாவது சங்கீதத்தில் வந்து இந்த மேற்படிப்புக்கான ஏற்பாடுகள் வந்து உங்களுக்கு செய்து தந்தால் நீங்கள் வந்து அதை வந்து தொடர்ச்சியாக வந்து முன்னெடுக்கிறதுக்கு முடியுமா? நிச்சயமாக. நான் சங்கீதம் எக்ஸ்ட்ராவா படிக்கணும் என்று நினைச்சிருக்கிறேன். அதுக்கான வசதிகள் செய்து தந்தா நிச்சயமா நான் படிப்பேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நிறைய அதாவது அந்த மியூசிக்ல வந்து ஆர்வமாக உள்ளவர்கள், அதே போல அந்த துறை சார்ந்த பேராசிரியர்கள் என்று நிறைய வல்லுநர்கள் இருப்பீர்கள். அவர்கள் யாராவது இவருடைய இந்த தடைகள் வந்து தாண்டி அவர் இன்னும் பயணம் செய்வதற்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பு இருந்தால் வழங்க வேண்டும் என்று நான் உங்களோட சிறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, இதோடு நான் இந்த நேர்காணலை வந்து முடிவு செய்து கொள்கிறோம். நன்றி.